முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு வருத்தமான வணக்கம். கர்நாடக நாயலுக்கு கண்டனமான வணக்கம். அதாவது இந்த நடக்கிற பிரச்சனையை பார்க்கல சும்மா இருக்கலாம் கிடக்குது. அதாவது ஏதேனொண்ட புதப்பெட்டி தான் கதைக்க சொல்லுது. ஏனென்றால் இப்போ நாங்கள் பார்க்குற ஃபேஸ்புக்கில் பார்க்குற எல்லா நிகழ்வையும் பார்க்க எனியில் ஒரு வன்முறையில் இறங்கியுள்ள கர்நாடக நாயலுக்கு அதாவது தமிழ் மக்கள் இன்னும் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். நீங்கள் பொறுக்க அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு ஊர் இருக்குது, இடம் இருக்குது, இப்படியே விட்டிங்களாக இருந்தால் எங்களை மாதிரி நீங்களும் உலகம் புற பரவி வாழ வேண்டிய கட்டம் பெறும். அதால் எல்லா தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்த வேணும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு பெருசாக ஒரு பாதிக்காமல் போராடுங்க. ஆனால் கர்நாடக நாயல் அடங்காட்டி நீங்கள் அதை அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு போராடுங்க. அப்படி நீங்கள் போராடினா தான் நீங்கள் உங்களோட சொந்த நாட்டிலே இன்னும் கனகாலம் வாழலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்து தமிழர்கள் இவ்வளோ பேர் அகதியில் ஐரோப்பா அமெரிக்காண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ இலங்கை ஒரு அதாவது சமாதானமான இடமாக இருக்க கூட எங்களால் அங்கே போய் எங்களோட சொத்து பத்தோட வாழை இல்லாமல் கிடக்குது. ஏனென்றால் நாங்கள் இந்த வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டோம். அப்படி இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இந்த நாட்டில் இருந்து வருத்தம் கூடி துன்பம் கூடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இந்த நாட்டில் சும்மா வாழ்றோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் ஒரு மிஷின் வாழ்க்கை தான் வாழ்கிறோம். ஆனால் எங்கள்ட சொந்த ஊரில் சொந்த நாட்டில் அப்படி இல்லை. அதால் உங்களை எல்லாருக்கும் சொல்கிறோம், நீங்கள் ரோட்டில் இறங்கி போராடி உங்களோட சொந்த நாட்டில் சொந்த ஊரில் இருக்கணுமெண்டா நீங்கள் இன்னும் வாயை பற்றி கொண்டு இருந்தீங்களா இருந்தால் கர்நாடக நாயல்ன்ற அட்டாசம் தாங்க மாட்டீங்க. அதாவது இந்த பஸ் எரிச்சதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு துணிவு, அதாவது எவ்வளவு ஒரு அரசியல் பக்கபலம் இருக்கிறத தான் இவ்வளோ விஷயத்தை செய்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை உடனே போலீஸ் அதை அடக்கு. அதுக்கு மெயின் காரணம் கர்நாடக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் அளிக்கிட்டா கர்நாடக மக்களை பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் பாருங்க உண்டு. இவா உடனே ரஜினிகாந்துக்கு போலீஸு, பிரபுவாவுக்கு போலீஸு என்று எல்லாருக்கும் போலீஸை போட்டுட்டா. இதில் சில பேர் கதை கேட்கல வன்முறையை தூண்டுற மாதிரி வீடியோ செய்யாதுங்கோ அப்படி இப்படின்னு. ஆனால் இவ எல்லாம் தமிழாக்களுக்கு தான் சொல்லின. தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு கர்நாடக தமிழ் நடிகன் கன்னட பாஷையில், அதாவது அந்த அந்த மாநில பாஷையில் இவையோட கண்டனம் அறிவிக்க சொல்லுவோம். இவையில் அறிவிக்க சொல்லுவோம். நாங்கள் ஒருவருமே வீடியோவில் ஒரு அதாவது வன்முறை தூண்டுற மாதிரி கதைக்காக வர்றோம். ஆனால் இவையில் ஒன்றும் அறிவிக்க மாட்டேன். ஏன்னா இவையெல்லாம் சுயசாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். இவைக்கு அது தேவையில்லை பிரச்சனையும். அதை விட இவன் இந்த படம் அங்கேயே ஓடணும். அதுக்கு சிம்பு அறிவிக்கப்பட்டிருக்கா இந்த படம் அங்கே ஓட வேண்டாம். ஸோ இது ஒரு தமிழ். அதாவது ரோட்டில் இறங்கி நீங்கள் ஒரு கர்நாடக அடிக்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இப்படி செய்கிற வீடியோக்கள் சிலதை பார்க்கல உண்மையாக நல்லா இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏனென்றால் நீங்கள் இனியும் பொத்து கொண்டிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு மேலே ஏறி இருந்து செம்பை வச்சு சவுக்காரம் போட்டு குளிக்க பார்த்துட்டு போவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றுமே செய்யலாம் இருப்பீங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே செய்யலாது. ஏன்னா நீங்கள் அடிக்க ஒரு இடம் இல்லைங்க. ஏன்னா அவலத்துக்கு அம்மையார் எல்லாரையும் காவல் போட்டு வச்சிருக்கிறார். ஆனால் அங்கே உங்களோட அதாவது உங்களோட சொந்தங்களுக்கு அடிக்கிறதுக்கு போலீஸ் ஒரு இடம் இல்லை. நீங்கள் வடையாக பார்த்தீங்கன்னா அந்த வயது போன ஆளுக்கு அந்த டிரைவருக்கு அடிக்கல அந்த ஆள் தனியாக தான் இருக்குது. அதில் போலீஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் சுற்றி நிற்கிற ஒருவர் கூட மறைச்சு கூட விடையில்லை. ஸோ அப்படித்தான் அந்த கர்நாடக நாயல் செய்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த நிலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அடிக்க வேண்டாம் அதை பற்றி கதைக்க வேண்டாம், அதை பற்றி வன்முறையாக தூண்டாங்கன்னு சொல்கிறது தான் கனவு இருக்கிற வழியாக. நான் ஒரு இடம் ரோட்டில் இறங்கி கதைக்கிற மாதிரி தெரியல. இந்த முறையும் நீங்கள் இந்த போராட்டத்தில் இன்னும் முன்னெடுக்க விட்டீங்களா இருந்தால் இனிமேலும் உங்களுக்கு தண்ணி குளிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. வேணத்துக்கு குண்டிகளை கூட உங்களுக்கு தண்ணியெல்லாம் இருக்க போகிறீங்க. அப்படி எல்லாமே வரப்போகுது. அதால் இந்த முறையாவது கொஞ்சம் பிளப்பாக போராடி இதுக்கு ஒரு முடிவை காணப்பேன். இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்க இவங்க கொடூரம் அத்துமீறி போகுது. அதாவது இவங்க தமிழருக்கு ஒரு கொஞ்சம் கூட பயப்படையில்லை என்றுதான் இந்த வடிவா தெரியுது. ஏன்னா சிம்பிளாக போய் அடிக்கிறாங்க, சிம்பிளாக எரிக்கிறாங்க, எல்லாம் சிம்பிளாக செய்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பொடி ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்திரம் பெய்து ஆறான் இதை குடியும் அப்படின்னா இங்கே குடிச்சிட்டு பொத்தி கொண்டுருங்க. நல்லா முழு மூச்சாக ரோட்டில் இறங்கி போராடுங்க. போராடினா மட்டும்தான் வெற்றி. சும்மா வீட்டுக்கு இருந்து நியூஸில் பார்த்து கொண்டும் இருந்து விரும்பவும் இல்லை. அதாவது சில நடிகர்மார் விடினான் போராடாதங்கோ கண்டுபிடி அவசரப்படாங்கோன்று, அதாவது அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறது அந்த காலம் தாண்டிட்டுது. அதாவது இந்த கணத்தில் அடித்தா மற்ற கணத்தை காட்டுன்ற காலம் எல்லாம் தாண்டிட்டுது. இப்போ இந்த கணத்தில் அடித்தா பட்டாண்டு மற்ற கணத்தில் விடுங்க. அப்போ தான் வாழ்க்கை. ஏன்னா அதுதான் உலகம். அது அமெரிக்காவிலேருந்து ரூஸ்லாந்துலேருந்து எந்த நாடும் அதுதான் இப்போ செய்யுது. ஸோ மற்றபடி இன்னும் மகாத்மா காந்தியை பற்றி யோசிச்சு கொண்டு அவர் செய்து கொண்டு இருந்தோம்னா
உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா கனடாக்காரர்கள் இதை செய்கிறாங்களா இல்லை, அவங்க இதை பற்றி அக்கறைப்படுறாங்களா இல்லை, அவங்க இதை பற்றியே யோசிக்கிறாங்க இல்லை, அவங்க இந்த பக்கத்தில் அடித்தா இந்த பக்கம் காட்டுறாங்களா இல்லை. அப்போ அவங்க ஒன்றுமே செய்யாமல் நீங்களே அதை செய்ய ட்ரை பண்ணுறீங்க. என்ன ஒரு ஆள் வீடியோவில் அதாவது கதை கேட்க சொன்னார், தமிழ்நாட்டில் வாழ்கிற கனடாக்காரர் எல்லாருக்கும் வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு விஷயம் இல்லைன்னு இல்லை, அதுதான் எங்கள்கிட்ட பண்பு, அதுவும் நான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வடிவாக யோசிச்சு பாருங்க, இந்த பெரிய வருத்தனமான விஷயம் செய்து கொண்டு கேட்கல, நாங்கள் கொண்டே வெள்ளடிச்சு சாக்லேட் கொடுக்கல என்ன மனம் பெறும் எங்களுக்கு. அதை விட அவங்க எப்படி எங்களை சிரிப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு அடி என்ன மாதிரி அங்கே என்ன கூட அடிபடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன இப்போ ரெண்டாவது அடித்தாலும் திருப்பி கூட சாக்லேட் கொடுக்க போகிறீங்க இல்லை தாங்க. அப்போ இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இனி சாத்தியம் இல்லை. அதாவது நீங்கள் இறங்கி போராடுங்க, ரோட்டில் நல்லா போராடுங்க. அதாவது இது வந்து வன்முறையை தோன்ற இல்லை, ஒரு நீங்கள் சாக்கொள்ள வந்ததில்லை, அடிக்க வந்ததில்லை, ரோட்டில் இறங்குங்க. முதல் எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் ரோட்டில் இறங்குங்கோ, போராடுங்கோ. இண்டியோட அதாவது இந்த வருஷம் முடியக்கு முன்னமாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அதாவது நான் பிறக்க முன்னமே அந்த பிரச்சனை இருக்குன்னு இதில் பார்க்க தெரியுது. ஆனால் அப்படி 70, 80, 100 வருஷமாக அந்த பிரச்சனை இழுபட்டு கொண்டு இருக்குது. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருஷத்துக்கு வச்சுட்டீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் நீங்கள் தமிழர். நன்றி, வணக்கம்.